الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت ويقول رب لولا أخرتني إلى أجل قريب فعصبتك وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர்நாமம் கூறி இன்றைய புதுவா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரின் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாது தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழுததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூடியான கிடைக்கட்டுமாம் என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது வீட்டிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஹ்திகாஃபுடைய நியத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வர இருக்கின்ற நண்பர்களே அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு, பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் முதலாவதாக வசியத் செய்து போகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே உயரிய ஒரு நோக்கத்தை கொண்டு எங்களை படைத்திருக்கிறார்.
நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே மனிதன் வாழ முடியாது. எனவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறங்குமிக்க சகோதரிகளே, ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகின்றார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் அந்த ஊரிலே மஸ்ஜித் இருப்பது. ஒரு ஊரின் அடையாளம் அந்த ஊரின் மஸ்ஜிதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களிலே ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். ஒரு மஸ்ஜிதை ஒரு அரபி கட்டித்தரலாம், அல்லது ஒரு தனவந்தர் கட்டித்தரலாம், அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நாடு எங்களுக்கு கட்டித்தரலாம். ஆனால் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை யாரு கட்டித்தந்தாலும் அது அவர்களுக்குரிய மஸ்ஜிதாக மாறாது. மேலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். மஸ்ஜிதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. மஸ்ஜிதுக்கு யாரும் வந்து போகலாம், முஸ்லீம்களும் வந்து போகலாம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மஸ்ஜிதுக்குள்ளே வருவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் நபியுடைய வரலாறை திரட்டி பார்த்தால் எங்களுக்கு தெரியும். நீதம் பெற்று தரக்கூடிய முஷ்ரிக்குகள், அவர்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துவிட்டால் அந்த அநியாயத்திற்குரிய தீர்வை பெற்று வருவதற்காக மஸ்ஜிதுக்கு வருவார்கள் பாடவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது வெறுமனே தொழக்கூடிய இடம் மாத்திரமல்ல, வெறுமனே குர்ஆன் ஓதக்கூடிய இடம் மாத்திரமல்ல, வெறுமனே திக்ர் செய்யக்கூடிய இடம் மாத்திரமல்ல. இது குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், இபாதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், ஒரு சமூகத்திற்கு வாழக்கூடிய முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், ஒரு மனித சமுதாயத்துக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டால் வைத்தியம் செய்யக்கூடிய இடம், முழு ஊர்ல கஷ்டம் ஏற்பட்டால் அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு உணவு அதாவது ஆகாரம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த மஸ்ஜித் என்பது அந்த ஊரின் அடையாளமாக இருக்கிறது. அதனால் தான் அறிஞர்கள் சிலர் பேசியிருக்கிறார்கள், மஸ்ஜிதுகள் இல்லாத ஊரிலே நாம் குடியிருக்க கூடாது, அந்த ஊரிலே குடியிருந்தால் இதனுடைய ஈமான் பறிபோய்விடும் என்பதனால் மஸ்ஜித் இல்லாத ஊர்களிலே குடியிருக்கவும் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்திருக்கின்ற இடம், ஒரு மனிதன் நிம்மதியை தேடி வரக்கூடிய இடம் அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுக்கு கோபமான இடம் கடை தெருவுகள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது அது பெருமதியான இடம். அந்த மஸ்ஜிதை யாரெல்லாம் கட்டுகின்றார்களோ, அந்த மஸ்ஜிதுக்கு யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த மஸ்ஜிதிலே நிர்வாகிகளாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த மஸ்ஜிதிலே கடமை செய்கின்றார்களோ, அது பகுதி நேரமாக இருக்கலாம், முழு நேரமாக இருக்கலாம், அல்லது வாரத்திலே ஒரு நாளாக இருக்கலாம். அன்பானவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களை நோவினை செய்தால் அல்லாஹ்வை நாம் நோவினை செய்ததை போல, அவர்களுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதோடு சம்பந்தப்படுகின்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கைரானதாக நலவானதாக ஆக்கியிருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதோடு நாம் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாள் யாருக்குமே நிழல் கிடைக்காத நாள். அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறான். அதுல ஒரு கூட்டத்தார் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக்கியவர்கள். பொருளளவல்ல, பணமளவல்ல, நேரங்களை அல்ல, தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு தொடர்பாக வைத்திருக்கிறார். ஒரு தொழுகைக்கு வந்துவிட்டு போனால் அடுத்த அதான் எப்ப கேட்கும் என்று அவர் ஆசையோடு இருப்பார். பள்ளிக்கு வந்தா வெளியே போக மனம் வராது. மஸ்ஜிதோடு உள்ளம் தொடர்பாக இருந்தாலே அல்லாஹ் நாளைய மறுமையில அல்லாஹ்வுடைய நிழலை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான் என்றால் மஸ்ஜிதுக்கு உதவி செய்யக்கூடிய சிறப்பை சொல்லவா வேண்டும், மஸ்ஜித் நிர்வாகிகளுடைய சிறப்பை சொல்லவா வேண்டும்,
மஸ்ஜிதை கடமை புறக்கூடிய உலமாக்கள், ஆபிர்கள், ஊழியர்கள் சிறப்பை சொல்லவா வேண்டும் கண்ணியமானவர்கள். இப்படி அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு சம்பந்தப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. மஸ்ஜிது நபவியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தாய் இருந்தார். அந்த தாய் ஒரு நாள் இரவுடைய வேளையிலே மௌத்தாகி விடுகிறார். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து அந்த தாயை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுவித்து நல்லடக்கம் பண்ணிவிடுகிறார்கள். இரவுடைய நேரம் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அவர்களுக்கு இந்த ஜனாதாவுடைய செய்தியை நாம் சொல்ல தேவையில்லை, அது சிரமமாக இருக்கும் என்று இரவோடு இரவாக அந்த தாயுடைய ஜனாதாவை நல்லடக்கம் பண்ணிவிடுகிறார்கள். அப்படியே சுபமுடைய நேரம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கிறார்கள். சஹாபாக்களும் தொழுகையை கலந்து கொள்கின்றார்கள். அப்போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக தொழுகையில் மொழிந்ததும் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய ஜனாதா செய்தியை எனக்கு நீங்க ஏன் சொல்லவில்லை என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் வியந்து போனார். எந்த தாயை சொல்கிறார்கள்? எந்த தாயை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்? சாதாரண ஒரு தாய், அங்கும் இங்கும் சுற்றி திரியக்கூடிய ஒரு தாய், அவ்வப்போது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை வந்து சுத்தம் செய்யக்கூடிய தாய், இந்த தாயா சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் வியந்து போனார்கள். ஓம் நாயகமே, இரவு தாய் மௌத்தானால் பள்ளியை இடைக்கலை வந்து சுத்தம் செய்யக்கூடிய தாய், அந்த தாய் இரவுடைய நேரத்தில் மௌத்தானதால் உங்களுக்கு சிரமம் என்பதற்காக இரவுடைய நேரத்தில் நாங்கள் சொல்ல இல்லை, அந்த தாயுடைய ஜனாதா விடயங்களை இறுதி கடமைகளை நாங்கள் செய்து விட்டோம் என்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு நீங்கள் அடக்கம் செய்த அந்த தாய் இருக்கிறாளே, தாய் மௌத்தாகி அந்த நேரமே அல்லாஹ் அந்த தாய்க்கு சுவர்க்கத்தை கொடுத்தான். உடனே நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கேட்டு, இந்த தாய்க்கு ஏன் நீங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்டபோது அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், அன்னஹா கானத் லதுல்கில் கலாத மினல் மஸ்ஜித், இந்த தாய் இருக்கிறாளே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை எப்போது சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய தாய், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கி சுத்தம் செய்யக்கூடிய தாய். அதனால அல்லாஹ் இந்த தாய்க்கு உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தாய், தாய்மார்கள் அதிகமாக பள்ளிக்கு வந்து போக மாட்டார்கள். தேவைகள் ஏதாவது வருகின்ற போது, ஏதாவது பயான் நிகழ்ச்சிகள் வருகின்ற போது, ஏதாவது நோம்புடைய காலங்கள் வருகின்ற போதுதான் தாய்மார்கள் வருவார்கள். அப்படி இடையிடையே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தமாக வைக்கின்ற ஒரு தாய்க்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை உடனே கொடுத்தான் என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட வைத்திருக்கிறான். உடனே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த தாயுடைய ஜனாதாவை எனக்கு காட்டுங்கள், தாய்க்காக நான் பிரார்த்திக்க போகிறேன் என்றார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ் மஸ்ஜிதோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அது பெருமதியான இடம். ஒரு ஊருக்கு ரஹ்மத் இறங்க வேண்டுமா, முதலாவது மஸ்ஜிதுக்கு தான் இறங்கும். அந்த மஸ்ஜிதுல உள்ள மாபதுகளை பார்த்து, பில்டிங்கை பார்த்து, காபட்டை பார்த்து அல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவது. மாறாக அந்த மஸ்ஜிதிலே சொல்லக்கூடிய மக்கள், அந்த ஊர்ல வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள், அந்த ஊர்ல வாழக்கூடிய வயது வந்தவர்கள், அந்த ஊர்ல வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடு எப்படி தொடர்போடு இருக்கிறார்கள் என்ற நிலையை பார்த்துத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அந்த ஊருக்கு இறக்குகிறார். கண்ணியமானவர்கள், எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு எந்த அளவு நாங்கள் தொடர்பாக இருக்கிறோமோ அல்லாஹ் அந்த அளவு நிறைய நலவுகளை, நிறைய கூலிகளை வைத்திருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரமிக்க சகோதரிகளே, எப்போதும் மஸ்ஜிதுக்கு உதவுகின்ற, மஸ்ஜிதுக்கு ஒரு தேவை வந்தால் எங்களுடைய தேவையை விட அந்த தேவையை முற்படுத்துகின்றவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறாரோ அவர் வலது காலை முன்வைத்து அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக யா அல்லாஹ், உன்னுடைய அருளை எனக்கு திறந்து தருவாயா, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துக்களை எனக்கு திறந்து தருவாயா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து நுழைய வேண்டும்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய மக்கள், அந்த துஆ இல்லாமல் நாங்கள் பள்ளிக்குள்ளே நுழைந்தால் எங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்க போகிறது? எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிக்குள்ளே வருகிற துஆவை ஓதி வலது காலை முன்வைத்து நாங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் இந்த மஸ்ஜிதுக்கு எப்படி நடந்து கொள்கின்ற முறைகளை நாம் விளங்கிக் கொள்வோமோ அதே போன்று மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் கீழ் மாடியுடைய எல்லா வேலைகளும் மாஷா அல்லாஹ் முடிந்திருக்கிறது. இந்த பள்ளியுடைய நிறைய தேவைகள் இன்னும் எஞ்சிருக்கின்றன. அதற்கு தேவையான ரூம், கிச்சனுடைய பகுதி, பாக்கினுடைய பகுதி, இன்னும் ஏராளமான கார்டன், இப்படி ஏராளமான பகுதிகள். இன்னும் ஒரு மஸ்ஜித் என்றால் அது அழகாக இருக்க வேண்டும், வரக்கூடியவர்களை ஈர்த்து எடுக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுக்குள்ள வந்தா வெளியே போக மனம் வரக்கூடாது. மஸ்ஜிதுக்கு வந்தா அதற்குரிய தொழுகை அந்த அளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும். மஸ்ஜித் செல்லக்கூடிய அதான் அந்த மக்களை ஆழமாக மக்களே உள்ளத்திலே பதிந்து மக்களை பள்ளி பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி மஸ்ஜிதுடைய சூழல் அமைந்திருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு விசாலமான இந்த பள்ளியை தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இன்னும் குறுகிய காலத்திற்குள்ளே 2ஆம் மாடியுடைய வேலை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதனால் மாஷா அல்லாஹ் நீங்க நிறைய மக்கள் உதவி செஞ்சிருக்கிறீங்க. உதவி செய்யாத மக்கள் யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த ஊரிலே உங்களுடைய பணத்தால், உங்களுடைய பொருளாதாரங்களால், அதே போன்று உங்களுடைய கால நேரத்தால், உங்களுடைய உடம்பால் பல வகையிலே எல்லோரும் உதவி செய்திருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ் அதனால் தான் அல்லாஹ் குறுகிய ஒரு காலத்துக்குள்ளே இப்படி ஒரு விசாலமான பள்ளியை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை இறக்கி இருக்கிறான். அது உங்களுக்கு விளங்காத கண்ணியமானவர்களே. எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம் என்றால் இறுதியாக எங்களை கொண்டு வந்து வைத்து இந்த பள்ளியிலே ஜனாசா தொழுவித்து பின்னால் எங்களை கொண்டு போவார். நாங்க மாடி வீட்டுல வாழலாம், நாங்க ஏசி ரூம்ல வாழலாம். ஆனா மௌத்தா போனதுக்கு பின்னாலும் நாங்க மையத்தாக இருந்தாலும் அந்த மையத்தை தூக்கி கொண்டு பள்ளியில தொழுவிச்சதுக்கு பின்னாலதான் நல்லக்க பண்ணுவார். எங்களை கடைசிக்கு வரக்கூடிய இடம், கடைசியா நாங்க வந்து போகக்கூடிய இடம் இந்த மஸ்ஜிது தான். அன்பானவர்களை, உலகத்தில இரவு பகலாக அமல் செய்யக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது மஸ்ஜிது தான். கண்ணியமானவர்கள், இரவு பகலாக அமல் நடக்கக்கூடிய இடம் உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது மாத்திரம்தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதிலே கிடைக்கிற நிம்மதி வீட்டிலே கிடையாது. அன்பானவர்களே, மஸ்ஜிதிலே கிடைக்கிற சந்தோஷம் நிம்மதிகள் தொழில கிடையாது. நண்பர்களே, மஸ்ஜிதிலே கிடைக்கிற நிம்மதி எங்களுடைய தொழிலே, எங்களுடைய வயலிலே, எங்களுடைய தோட்டம் துறவுகள்ல கிடையாது. அல்லாஹ் அந்த அளவு மஸ்ஜிதில ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறான், மஸ்ஜிதில ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான். மஸ்ஜிதுக்கு அவ்வளோ பெரிய அல்லாஹ் ஆன்மீக ஒரு வழிகாட்டலை வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மகா முக்கியமான ஒரு அறிஞர் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்நாளில் அதிகமாக என்னை திருத்திய நாட்கள், என்னை அதிகமாக பக்குவப்படுத்திய நாட்கள் என்றால் நான் மஸ்ஜிதுக்குள்ளே இருந்த நாட்கள் என்பதாக அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார். அந்த அளவு மஸ்ஜித் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றக்கூடிய, காலத்துல குற்றம் செய்யக்கூடிய பல குற்றவாளிகளை கொண்டும் மஸ்ஜிதுடைய சூழ்நிலை கட்டி வைத்து விடுவார்கள். ஏன்? அவர்களை அதாவது கேவலப்படுத்தவா, மக்கள் வந்து போகக்கூடிய இடங்களிலே அவர்களை பார்த்து அசிங்கப்படுத்தவா? இல்லை கண்ணியமானவர்களே, அந்த இடத்திலே இருந்தால் நல்லவர்கள் செய்யக்கூடிய அமல், நல்லவருடைய துவா, அந்த மனிதர் அந்த மஸ்ஜிதுடைய சூழலில் இருந்து அவர் மாறி நல்லவராக மாறலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காக அப்படி எத்தனையோ பேர் திருந்தி நல்லவர்களாக மாறி இருக்கின்ற வரலாறை எங்களுக்கு சொல்ல முடியும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு எங்களால் முடியுமான பங்களிப்பை நாங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நாங்கள் உதவி செஞ்சா அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை கைவிட மாட்டான். நாங்க அல்லாஹ்வுக்காக 1 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 10 ரூபாய் 10 மடங்கு ஆக்கி தருவோம். நாங்க 10 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 100 ரூபாய் தருகிறான். நாங்க 100 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறான். நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 10,000 தருகிறான். நாங்க 10,000 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம், 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம். இப்படி அல்லாஹ் கொடுப்பதை திருப்பி கொடுப்பவன் அல்ல. அல்லாஹ்
கொடுத்ததை 10 மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையை கொடுக்கிறான். இந்த உலகத்திலே அந்த மனிதனுக்கு வர இருக்கின்ற கஷ்டம், நஷ்டம், சோதனை எல்லாவற்றிலும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் தர்மம் கொடுக்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் கூலியை கொடுக்கிறான், மறுமையிலும் கூலியை கொடுக்கிறான். நாளைய மறுமையினால பாபு சதக்காவுடைய ஒரு வாய் இருக்கு, அதனால யாரும் நுழைய இயலாது. அந்த சதக்காவுடைய வாயிலால யார் தர்மம் கொடுத்தார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் அந்த வாயிலால் நுழைய வைப்பான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு ஊர்ல பள்ளி கட்டுவதாக இருந்தா அரபினால் தள்ளி தரணும், ஒரு நாட்டால தள்ளி பாசாகணும், ஒரு ஹாஜியால் பணம் கொடுக்கணும். கண்ணியமான அந்த நிலைமை மாறி மாஷா அல்லாஹ் இந்த ஊர் மக்களே ஒரு பகுதிகளை ஒன்று சேர்ந்து சில ஊர்ல தனி ஒரு நபர் சேர்ந்து மஸ்ஜிதை கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த பொருளாதாரங்கள்ல பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய மனங்கள்ல அல்லாஹ் நல்ல தன்மைகளை போட்டிருக்கிறார். அண்மையில ஒரு இடத்துல ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. கண்ணியமான புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மஸ்ஜித் கண்ணியமான கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வெளி எந்த ஹாஜிமாருடைய பணமும் இல்ல, அரபிகளுடைய பணமும் இல்ல. மாறாக அந்த மஹல்லா மக்கள் ஒன்று சேர்ந்து எல்லோரும் மசூரா செய்து ஒவ்வொருவருக்கு நாங்க 5000 ரூபாய் ஒரு சந்தோஷமாக போடுவோம் என்றார்கள். கண்ணியமானவர்கள் எல்லாரும் அந்த 5000 ரூபாய் போட்டது அது ஒரு சாதாரணமான ஒரு தொகை. ஆனா யாருமே 5000 ரூபாய் கொடுக்கல. எங்களுடைய மஸ்ஜித் தானே கட்டப்படுகிறது என்று எல்லோரும் 5000 ரூபாய்க்கு மேல 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கொடுத்தவர்கள் இப்படி கொடுத்து ஒரு கோடிக்கு மேலே உள்ள வேலை திட்டம் கீழ்மாடி வேலையுடைய முடிஞ்சு இன்னும் சில 100க்கும் மேற்பட்ட சீமெந்து மேட்டுகள், இன்னும் எஞ்சியுள்ள கம்பிகள், இன்னும் சில பணங்கள் உட்பட 2ஆம் மாடி கூடிய வேலை செய்கின்ற அளவுக்கும் பணம் மிஞ்சிருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் உதவிகளை கொடுத்திருக்கிறான். அந்த இடத்திலே நடந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், அதுல மிக முக்கியமாக சதகாவுடைய விடயங்களுக்கு முக்கியஸ்தர்களை ஊர்களை சந்திப்பதற்காக என்னையும் பொறுப்பாக போடப்பட்டிருந்தது. நானும் சில இடங்களுக்கு போகின்ற போது அந்த இடத்திலே உள்ள மக்கள் கண்ணியமான அவர்கள் செய்த உதவி வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஒரு வீட்டுக்கு போனா கண்ணியமானவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு சகோதரர் வெளிநாட்டில் வந்திருக்கிறார். அவர் 75,000 ரூபாய் பணத்தை தந்தார். ஆனால் அவருடைய வீட்டை பார்த்தால் கப்பராது பண்ணி இல்ல, சில வீட்டு காமரா உள்ள கதவுகள் அப்படியே செஞ்சு இல்ல, தீமேந்து கீழே போட்டு இல்ல. அப்போது அவருக்கு சொன்ன உங்களோட வீட்டுடைய தேவை இருக்குது, நீங்க ஏன் இவ்வளவு பணத்தை தந்தீங்க? அவர் திருப்பி எங்கள்கிட்ட சொன்னார், அவர் என்னுடைய வீட்டை நான் எப்போவாவது கட்டி கொள்ளுவேன். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டக்கூடிய சந்தர்ப்பம் எல்லா காலத்திலையும் வராது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காலம் எங்களோட வாப்பா உமான காலத்துல ஒரு காலம் இந்த மஸ்ஜிதை கட்டினாங்க. இப்ப போதாது விசாலமாக்குறதுக்கு உதவி கேட்டு இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய வீட்டை நான் துறவு கட்டிக் கொள்றேன், என்னுடைய வீட்டுடைய கதவை நான் துறவு செஞ்சுக் கொள்றேன். அதாவது மஸ்ஜிதுகள் கொடுக்க வேண்டும் என்ற நியத். அதனால நீங்க இதுல 1 ரூபாயை திருப்பி தரவே நம்ம அப்படியே கொண்டு போங்க என்று அந்த மனிதர் மஸ்ஜிதுக்காக பெரியதொரு தொகையை தந்து அனுப்பிவிட்டு சொன்னார், இன்னும் ஏதாவது தேவை இருந்தா கட்டாயம் என்று சொல்ல வேண்டும் என்று சந்தோஷமா அனுப்பி வைத்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. கொடுக்க கொடுக்க அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னும் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், சில இடங்கள்ல பெண்களுக்கு பயான் நிகழ்ச்சி நடக்கும். சதக்காவுடைய விடயங்கள் சம்பந்தமா போன கிழமையும் கெக்கிராவில் ஒரு பகுதியில பயான் நடந்துச்சு. அந்த இடத்துல மிக முக்கியமான சில விஷயங்கள் பேசும்போது கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகின்றார், சில தாய்மார்கள் உடனே நல்ல விடயங்களுக்கு முன் வந்து விடுவார்கள். சதக்காவுடைய விஷயங்களை பேசும்போது சில தாய்மார்கள் உடனே முன்னுக்கு வந்து விடுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாய் என்ன செய்கிறார் தெரியுமா, தன்னுடைய கழுத்திலே போட்டிருந்த மாலை பஞ்சுடைய வேலைக்காக கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் நினைந்திருக்கின்றார் எனக்காக ஒரு நாள் நான் மௌத்தான என்னுடைய பிள்ளைகள் எனக்கு துவா செய்ய மறந்து விடலாம், என்னோடு இருந்த கணவன் மறந்து விடலாம், என்னுடைய குடும்பங்கள் எனக்கு துவா செய்ய மறந்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் கட்டப்பட்டால் இரவு பகல அமல் நடக்கக்கூடிய இடம், அங்குள்ள மக்களுடைய துவா என கபருக்கு மௌத்துக்கு முன்னாலும் மௌத்துக்கு பின்னாலும் வந்து கொண்டே இருக்கும். அதனால எதுக்கு கொடுக்காம எதுக்கு கொடுக்கிறது என்று அந்த தாய்மார்கள் நல்ல விஷயத்துக்கு முன் வந்து தன்னுடைய மாலைகளை கொடுத்த வரலாறுகளும் இருக்கின்றது கண்ணியமானவர்கள். எனவே நாம் கொடுப்போம், நிச்சயமாக அல்லாஹ் திருப்பி தரக்கூடியவர். கொடுக்கும் போது குறையிற மாலை வரை குறைவது கிடையாது கண்ணியமாக. கொடுக்கும் போது தர்மம் பெருகும், பிறரை மன்னிக்கும் போது நாங்கள் தாழ்ந்து போற மாதிரி விளங்கும், ஆனா தாழ்ந்து போறது கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் யாரெல்லாம் அந்த உலகத்துல தர்மம் கொடுக்கலையோ
மறுமையில ஒரு கவலை வரும். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, இந்த பல்லாவாக எனக்கு பயன் தரலையே, என்னுடைய செல்வம் என்ன அழித்து விட்டது என்று மறுமையில மனிதன் புலம்புவான். அது மாத்திரமல்ல, சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் மனிதன் அவகாசம் கேட்பது இருக்காக தெரியுமா? இருக்கிறதை கொடுப்பதற்காக. லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் அந்த மனிதனுடைய ஆயுளை முடிக்க போகிறான். அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சுகள் முடிந்து விட்டன, அல்லாஹ் கொடுத்த ஆகாரம் முடிந்து விட்டன. இதற்கு பின்னால் மனிதன் இங்கே வாழ்வது கிடையாது. சொந்த குழியில உயிர் அப்படியே பறிக்க போகிற சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் கேட்பான், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா, ஆயுள் பிச்சை கேட்பான். இங்க நாங்க காசி பண பிச்சை கேட்கிற மாதிரி சக்கராத்துல மனிதன் அல்லாஹ்விடத்துல ஆயுள் பிச்சை கேட்பான். யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா, அனுப்பினா நிச்சயமாக நான் இருக்கிறத கொடுத்து நல்லவர்கள பட்டியலை சேர்ந்து விட்டு வருவேன், தர்மம் கொடுத்து விட்டு நல்லவர் பட்டியலை சேர்ந்து விட்டு வருவேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கொடுத்ததை கொடுத்து மகிழ்ந்து கொள்வோம். யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து வைக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்கள் கொடுக்காமல் தடுத்து வைத்து விடுவான். யார் கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர் கொடுக்காமல் பதுக்கி வைத்து விடுவான். யாரெல்லாம் கொடுக்கக்கூடியவரை தடுக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவருக்கு வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் தடுத்து விடுவான். யாரெல்லாம் எண்ணி சின்ன பைசாக்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அப்படித்தான் கொடுக்கான். சத்த கேட்காத பணத்துல தான் பரக்கத் அதிகமான செல்வம். எனவே கண்ணியமானவர்களே, எண்ணி எண்ணி கொடுப்பவருக்கு அல்லாஹ்வும் எண்ணி கொடுப்பான். எண்ணாம கொடுங்க. அந்த பள்ளியை கட்டுகின்ற போது ஞாபகம் வருகிறது கண்ணியமானவர்களே, சில தாய்மார்கள் கூட 3 தடவைக்கு மேல, சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு தாய் ஈட்டி கிழித்த தொகை 5000 மேல தந்தார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தாய் மட்ட கொடுத்த காட்சி 5000 மேல தந்தார். இன்னும் ஒரு சந்தர்ப்ப தாய் அவருக்கு அந்த மாதத்துல பிரித்து அந்த பிள்ளைகள் கொடுத்த தேங்காவுடைய பணம் அதை தந்தார். 3 முறைக்கும் அதிகமான முறையில் சில தாய்மார்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிற்காக பல தடவைகள் கொடுத்திருக்கிறார்கள். தெரியும் அவர்களுக்கு அதனுடைய ஒரு வரக்கத். எனவே கண்ணியமான நான் கொடுக்கின்ற தன்மைகளை வாழ்க்கையில வர வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா இருக்கு, ஞாபகப்படுத்துகின்றேன். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு சஹாபி, பல நாடுகளுக்கு போய் வந்த ஒரு சஹாபி. ஒரு நாள் என்ன செய்கிறார்? பலஸ்தீனுக்கு போகிறார். பலஸ்தீனை பார்க்கிறார். வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. அந்த காலங்கள்ல மஸ்ஜிது நபவி இருட்டாக இருந்தது. உடனே அந்த மஸ்ஜிதிலே இருந்து அந்த மனிதர் அங்கு பயணம் சென்று பலஸ்தீனிலே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளை அப்படியே வாங்கி வைக்கிறார். நாட்டுக்கு, அதாவது மதீனாவுக்கு போகின்ற போது இதை மஸ்ஜிது நபவியிலே தொங்க விட்டு மஸ்ஜிது நபியை வெளிச்சமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய கவலை. அப்படியே பயணம் முடிந்து வருகின்ற போது என்ன செய்கிறார்? அந்த வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே தொங்க விடுகிறார். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்குள்ளே நுழைகிறார்கள். மஸ்ஜித் வெளிச்சமாக இருக்கிறது. வளமைக்கு மாற்றமாக மக்கள் எல்லாம் வெளிச்சத்தில் இருக்கிறார்கள். இரவெல்லாம் பகல போல் இருக்குது. கேட்டார்கள், இந்த வெளிச்சம் தரக்கூடிய பொருளை தொங்க விட்டது யார் என்று. சஹாபாக்கள் வியந்து போனார்கள். யாருமே எழும்பவில்லை. மீண்டும் கேட்டார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா எழுந்தார்கள். நாயகமே, நான் பலஸ்தீனுக்கு போய் வருகின்ற போது இந்த பொருளை கொண்டு வந்து தொங்க விட்டேன் என்றார். உடனே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மஸ்ஜிதை வெளிச்சமாக்கிய உங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெளிச்சமாக்குவனாக. எவ்வளவு பெரிய பிரார்த்தனை! அதனோடு இருக்கல்ல தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள். நபி அவருடைய துஆ கிடைத்து விட்டது. மறுமையில வெளிச்சம் நிம்மதி கிடைப்பதற்காக துஆ கிடைத்து விட்டது. அதுவும் மஸ்ஜிது நபவிக்குள்ள எனக்காக துஆ செய்திருக்கிறார்களே, அதனோடு நிற்கவில்லை. மீண்டும் சொன்னார்கள், என்னுடைய பெண் மக்களை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன். எனக்கு இன்னும் ஒரு பெண் பிள்ளை இருக்குமாக இருந்தால் அந்த பெண் பிள்ளையை தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா தோழரை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தந்திருப்பேன் என்று மஸ்ஜிதுக்கு சின்னதொரு உதவியை செய்த அந்த
சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு உதவி செய்யக்கூடிய யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான், யாரையும் அல்லாஹ் ஏழையாக ஆக்க மாட்டான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2ஆம் ஆண்டுடைய வேலை இன்னும் கொஞ்ச காலங்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதற்காக உங்களால் முடியுமான தொகைகளை கொடுத்து உதவுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில நிச்சயமாக எங்களுக்கு அதனுடைய கூலியை காட்டுவான். அது மாத்திரமல்ல, நாங்கள் மூத்தானால் இரவு பகலா அமல் நடக்கக்கூடிய இடம் எங்களை கபர் பிரகாசமாக இருக்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க எல்லோரும் மஸ்ஜிதுக்காக ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ், யாரும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இல்லை, எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்திருக்கிறீர்கள். அந்த உதவிகளை நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் நானும் நீங்களும் காணத்தான் போகிறோம். கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் வாழ்க்கையை ஒரு முறைதான் கட்டப்படும். அடுத்த மஸ்ஜித் கட்டும் போது அல்லது புனர்நிர்மாணம் செய்யும் போது நாமல் இருப்போமோ இல்லையோ தெரியாது. அதனால அந்த சந்தர்ப்பங்களை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். நிர்வாகிகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். ஆலோசனை சபையில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். இந்த ஊர்ல உள்ள சொசைட்டிகள் அதாவது கமிட்டிகளை உங்களுக்கும் அல்ல நிறைய பொறுப்புகளை தந்திருக்கிறார். இந்த ஊர்ல உள்ள தனவந்தர்களை அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். நீங்கள் தைரியமாக ஒரு வேலையை இறங்குங்கள். நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள், அல்லாஹ் அந்த வேலையை முடித்து வைப்பான். 2ஆம் ஆண்டு வேலையை ஆரம்பிக்கின்ற போது உங்கள் மனதில் ஒரு பயம் இருக்கும். இதை எப்படி முடிக்கிறது, இதுக்கு தேவைப்பட்ட பொருட்களை எப்படி நாங்கள் கொள்வனவு செய்யறது, இந்த சின்ன சின்ன தொழில்களால் அந்த வேலையை முடிக்கலுமா? கண்ணியமான கவலை கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வீடு அல்ல, அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்கு விரும்பி செல்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த வீட்டுடைய வேலையை ஆரம்பித்து வைப்பதுதான் எங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் எங்கள் மூலமாக முடிச்சு வைப்பான் அல்லது இன்னொரு சமுதாயத்தின் மூலமாக அல்லாஹ் முடிச்சு வைப்பான். எனவே கண்ணியமான எங்களுடைய முயற்சி நிச்சயமாக இருக்க வேண்டும். எனவே எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுங்கள், எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதுல நிறைய பரக்கத்தை வச்சிருக்கிறார். எல்லா மக்களுக்கு எல்லாம் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளை என்றால் நாங்கள் கஷ்டப்படுகிறோம், பிள்ளையுடைய கிளாஸ் விஷயம் என்றால் கஷ்டப்படுகிறோம், மனைவிக்கு நோய் என்றால் கஷ்டப்படுகிறோம், வீட்டில் ஒரு பிரச்சனை என்றால் கஷ்டப்படுகிறோம். அதே போல மஸ்ஜிதுக்கு ஒரு தேவை வந்தா நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு அந்த வேலையை பார்த்து நிச்சயமாக செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மஸ்ஜிதுடைய வேலைக்காக எங்களால் முடியுமான பங்களிப்பை செய்து நாம் அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியாருடைய பட்டியலில் சேர்ந்து நாளை மறுமையினால் பாபு சதகா என்ற அந்த அதற்குரிய சொந்தக்காராக மாறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதுடைய வேலைக்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு அதிகமாக நீ கொடுத்துருவாயாக. அவருடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பலாய் முஸ்லிம்களை நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு பிரகாசமான உடலை நீ கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கொடுப்பதற்காக நீயத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய நல்லெண்ணங்களை கொடுத்துருவாயாக, கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவாயாக. இன்னும் யார் யாரெல்லாம் கொடுப்பதற்காக நீயத்து வைத்து கொடுப்பதற்குரிய வசதிகள் இல்லையோ அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவாயாக. இருக்கின்ற ஏதாவது ஒன்றை கொண்டு தர்மம் செய்து இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே பங்கு பற்றக்கூடிய அந்த தர்மத்திலே பங்கு பற்றக்கூடிய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரம் கலந்த ஒரு மஸ்ஜிதாக, தூய்மையான ஹலாலான சம்பாத்தியம் கலந்த ஒரு மஸ்ஜிதாக அந்த மஸ்ஜிதை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் இந்த மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய எல்லா அமல்களுடைய கூலிகளை கபருக்கு நீ கேட்டுக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அதையும் இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை கபூல் செய்து கொள்வாயாக. கஷ்டப்படக்கூடிய மக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நிறைய பேர் முதலாம் மாடிக்கு நீயேற்று வைத்தார்கள். யா அல்லாஹ், கொடுப்பதற்குரிய வசதிகள் இன்னும் கிடைக்காம இருக்கலாம். யா அல்லாஹ், அவர்கள் அவசரமாக அவைகளை கொடுக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அவருடைய உதவி எங்களுக்கு எப்போதும் தந்துருவாயாக. யா அல்லாஹ், அவருடைய பாதுகாப்பை தந்துருவாயாக. பொருளாதாரங்களை பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் கலிமாவை நசிவாக்கிடுவாயாக. நாளை மறுமையினால் நல்லோர்களோட சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்கு காணிகளை வசூல் செய்தவர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்காக உதவி செய்தவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. முன்னால் இந்த பள்ளியை நிர்வாகம் செய்த நிர்வாகிகளுடைய சீதவிகளை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ஊர் வர வேண்டும் என்று கஷ்டப்பட்டவர்கள், இந்த ஊரிலே மஸ்ஜித் ஒன்று நிறுவ வேண்டும் என்று கஷ்டப்பட்டவருடைய கஷ்டங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அந்த சீதவிகளுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அவருடைய குடும்பங்கள் மூலமாக நிறைய பரக்கத்துகளை அவர் குடும்பங்கள் மூலமாக அந்த மஸ்ஜிதுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. இந்த துஆவை தனிப்பை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.